SBI லைஃப் ஸ்மார்ட் ஸ்வதன் சுப்ரீம் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் ரெகுலராக ப்ரீமியம் பே பண்ணலாம், இல்லை ஒரு லிமிடெட் பீரியடுக்கும் பே பண்ணலாம், லைக் 7, 10, 15 இயர்ஸ் அந்த மாதிரி. அண்ட் பாலிசி டேர்மை 10 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் 100% நீங்கள் பே பண்ண ப்ரீமியம்ஸை டோட்டலாக அவங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக திரும்பி கொடுத்துட்றாங்க. அண்ட் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் இருக்கிற பாலிசி டேர்ம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேயிங் ஃப்ரீக்வன்சியை உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டி இந்த பாலிசியில் அவைலபிளாக இல்லை. அண்ட் லாயல்ட்டி அடிஷன் இல்லாத ஏதாவது போனஸ் இது எல்லாமே இந்த பாலிசியில் அவைலபிளாக இல்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் தான் இவங்க வந்து மெச்சூரிட்டியில் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ எந்த வித வேல்யூ அடிஷன் அதில் இல்லை. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இந்த பாலிசியில் இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போது நமக்கு இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக இங்கே பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷனோட IRR, அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ IRR அனலைசிஸ்க்காக ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம். மிஸ் ஷர்மான்ற ஒரு 30-year-old கார்பரேட் ஒர்க்கர் தான் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 1 crore கவரேஜ் ஓவர் 30 years. ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்மும் 30 years. ஸோ அவங்க ரெகுலராக ப்ரீமியம்ஸ் பே பண்ணுறாங்க. இந்த லைஃப் கவருக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 22,284 rupees per annum அவங்க கட்டுறாங்க. ஸோ ரெகுலராக அவங்க 30 இயர்ஸ்க்கு ப்ரீமியம் பே பண்ணக்கப்புறமா அவங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 30 இயர்ஸ்க்கு அவங்க கட்டின ப்ரீமியம் டோட்டலாகவே 6.68 lakhs வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டு தான் அப்படியே வந்து மெச்சூரிட்டியில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோவை அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா IRR வந்து கம்ப்ளீட்லி 0. ஏன்னா இதில் எந்த ரிட்டர்ன் நம்மளுக்கு பெருசாக இல்லை. ஸோ ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இல்லை லைஃப் கவர் தவிர. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நம்ம கட்டுற ப்ரீமியம் மட்டும் அண்ட் லைஃப் கவர் தவிர வேறு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இல்லை. பட் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இமிட்டேட் பண்ணாலுமே அதில் நம்ம கொடுத்து கட்டுற ப்ரீமியமை விட இங்கே காஸ்ட்லியர் ப்ரீமியம் தான் நம்ம ஆக்சுவலி கட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை இதே சம் அஷ்யூர்ட் 1 crore எப்படி எக்கனாமிக்லி நம்ம வந்து அவைல் பண்ணலாம் அண்ட் அதிலிருந்து இருக்கிற சர்ப்ளஸ் ப்ரீமியமை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 1 crore சம் அஷ்யூர்ட் இருக்கிற ஒரு பியூர் டேர்ம் பாலிசிக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரீமியம் எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்கும்னா வருஷத்துக்கு 11,100 rupees தான் இருக்கும். அதே பாலிசி டேர்ம் அதே ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 30 years வச்சுக்கிட்டாலுமே. ஸோ இயர்லியர் எக்ஸாம்பிள் இந்த சேம் மெட்ரிக்கு ப்ரீமியம் நம்ம 22,284 rupees வரைக்கும் கட்டணும். அப்போது இந்த மாதிரி பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இதே கவரேஜ் எடுக்கும்போது நம்மளால் 11,184 rupees சேவ் பண்ண முடியுது. இப்போ இந்த சேவிங்ஸை நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையுமே உங்கள் சாய்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களால் வந்துட்டு SBI லைஃபை விட கம்பேரிட்டிவ்லி அதிக கார்பஸை வந்து அக்யூமுலேட் பண்ண முடியும் பெட்டராகவே. ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த டேப்லர் காலமில் PPF அண்ட் ELSSல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி 2 சினாரியோஸ் டிபிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட், இன்னொன்று ரிஸ்க் ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ ரெண்டுத்துலையுமே உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இங்கே டிபிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ PPF அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 11.52 lakhs வருது. IRR வந்து பியூர் டேர்ம் பாலிசி ப்ளஸ் PPFோட காம்பினேஷனுக்கு 3.31% வருது. ஸோ சில பேர் நினைக்கலாம் இது இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட கம்மியாக இருக்குது இந்த ரிட்டர்ன் அப்படின்ட்டு. பட் நம்ம என்ன ஹைலைட் பண்ண இங்கே விரும்புகிறோன்னா இதே சேம் அஷர்ட்க்கு உங்களுக்கு வந்துட்டு மோர் ப்ரீமியம் வந்து SBI லைஃப் பாலிசியில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியமை நீங்கள் வேறு எதுலையாவது டைரக்ட் பண்ணலான்றதுக்கு தான் இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா எண்ட் ஆஃப் 30 years நீங்கள் இப்போ SBI லைஃப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கம்பேரிட்டிவ்லி பார்த்தா இங்கே உங்களுக்கு அதை விட பெட்டர் கார்பஸ் தான் வந்திருக்கு. ஆனால் இதே நீங்கள் வந்து ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஎல்எஸ்எஸ்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்சுவலி ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்ளை ஆகும். பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ப்ரீ டேக்ஸ் வேல்யூவே 30.22 lakhs வருது. பட் நம்ம டேக்ஸ் லேபிலிட்டி இந்த ப்ரொசீஜர்லேருந்து வி ஷுட் செட் அசைட். ஸோ அது எப்படி நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போது வந்து ஆஃப்டர் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 27.02 lakhs வருது. ஸோ பியூர் டேர்ம் பாலிசி ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனோட ஐஆர்ஆர் உங்களுக்கு 7.95% வருது. இது ஒரு போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ண ஐஆர்ஆர். இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டோட ஹையராகவும் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் 30 years உங்களால் ஒரு சைசபிள் கார்பஸை அக்யூமுலேட் பண்ண முடியுது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் ஸ்வதன் சுப்ரீம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இது ஒரு மாடிஃபைட் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதில் உங்கள் டெத் பெனிஃபிட்டை எதர் பே பண்ணுவாங்க. சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளே இறந்துட்டாங்கன்னா, இல்லைனா ப்ரீமியமாக சர்வைவலில் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ஒரு இன்வெஸ்டருக்கு கேட்சியாக இருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபீச்சரை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது, கட்டுற மாதிரி. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ்க்கு வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் பாலிசிலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அண்ட் அதில் வந்து கண்டிப்பாக எஸ்பிஐ லைஃபை விட உங்களுக்கு அதிக ரிட்டர்னுமே கொடுத்துருக்கோம். ஸோ பிவேர் ஆஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஹூ ட்ரை டு செல் யூ திஸ் பாலிசி. ஏன்னா அவங்க செல் பண்ண நினைக்கிறதே அவங்களுடைய ஏஜென்ட் கமிஷனுக்காக தான். ஸோ இன்சூரன்ஸ் பேஸ்கெட்க்கு வித்தவுட் ப்ராஃபிட் இல்லை வித்தவுட் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பாலிசி ரைட் சாய்ஸாக இருக்கும். அந்த மாதிரி வகையில் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு ஹையர் கவரேஜ் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கொடுக்கும். அண்ட் திஸ் வில் ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி ஃப்ரம் ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டிஸ். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸை இன் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.